ஷே இன்னும் இவன் எழும்பலையே. நான் இனிமே எப்படி எழுப்புவேன் இவனை? நாளை எக்ஸாம் வேற இருக்கே. தலையிலோடி மூடிட்டு வேற படுத்திருக்கான். எப்படி எழுப்புவது? சாதாரண நாளே எழும்ப மாட்டான். ஸ்கூலுக்கு போயிட்டு வர நாளே சீக்கிரத்தில் எழும்ப மாட்டான். இங்கே இருந்து அங்கே உருட்டணும், அங்கே இருந்து இங்கே உருட்டணும். என்ன பிள்ளை, இன்னைக்கு சண்டே வேற. எவ்வளவு தூரம் இருந்து உறங்குவான். விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகியாச்சு. வெளிச்சம் வேற வந்தாச்சு. சன்லைட்டு முகத்தில் அடிச்சாதான் முழிப்பான் பொழுது. இப்போ எழுப்புனா கோவம் வேற படுவானே. நாளை எக்ஸாம் வேற இருக்கிற. எப்படி எழுப்புது? படிக்க வேற வைக்கணுமே. நாளை எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவான் படிக்காம இருந்தா? இப்படி ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இல்லைன்னா 12 மணி வரைக்கும் உறங்கிடுவானே. என்ன செய்யுதுங்கன்னு தெரியலையே. எப்படி எழுப்புது? எழுப்புனா வேற கோவப்பட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கோவத்தில் படிக்க மாட்டானே. என்ன பண்ணன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சரி, ஒரு ஐடியா இருக்கு. சக்தி சக்தி என்னம்மா சக்தி நேற்று நைட்டு நீ ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணினது ஏதோ வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா மொன்னே. வீடியோ போட்டிருக்காங்களான்னு. அப்பா கடைக்கு போயிருக்காங்கடா, வீடியோ போட்டிருக்காங்க மொன்னே. எழுப்பி பாரு. அப்படியா? ஆமாடா. கொஞ்சம் பாரு. கொஞ்சம் பாருடா. கொஞ்சம் அப்படிதான். பாரு. அம்மா என்னடா இங்க எதுவும் வரணுமா? என்னடா வராரு? கீங்கின்னு கேட்டு. ஆமா, அது ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ணாம இருந்தாலும் கீங்கின்னு தான் கேட்கும். கீங்கின்னு கேட்டுடா. அது ரீசார்ஜ் பண்ணாம இருந்தனால அங்க இருந்து நீ கூப்பிட்ட உடனே வாடனே எரிச்சிட்டே இருக்குடா. ரீசார்ஜ் பண்ணுனதா வந்து. ஆமாமா, இங்க பாருங்க. அச்சோ, சரி இருக்கட்டு. நம்ம என்ன வந்தா பார்க்கல. எழுதியாச்சு இல்லையா மக்களே? பல்லு தேய்ச்சிட்டு ஓடி வந்து டிஃபனை படுக்கிறோமா? இல்லடா. பல்லு தேய்ச்சிட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு படிக்க தொடங்கு. நாளை எக்ஸாம் இல்லையாடா? சண்டே தான். இருந்தாலும் நான் சண்டே இப்போ படிச்சேன்னா உனக்கு நல்ல நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா எழுதணும். கொஞ்சம் படிடா. கொஞ்சம் அம்மாவுக்கு கருணை காட்டுடா. சரிலடா, படிடா. உங்களுக்காக நான் பல்லு தேய்க்க. எனக்காக பல்லு தேய்க்க? நீ என் பல்லையா தேய்க்கவே? உன் பல்லு தானடா தேய்க்கியா? உனக்கு அம்மா அப்பா பல்லு தேய்க்கேன்னு சொல்லு. உங்களுக்காக தேய்க்கேன்னு சொல்லாத. உனக்காக பல்ல தேய்ச்சிட்டு வா. உன் பல்லுக்கு நல்லது. பிறகு உனக்காக சாப்பிடு. உன் வயிற்றுக்கு நல்லதுமா. அடுத்தது உனக்காக படிமோனே. எனக்காக படிச்சோண்டோப்பா. நாங்கள் எல்லாம் படிச்சாச்சு. நீ உனக்காக படிமா. அப்போ உன் லைஃபுக்கு தான்டா நல்லது. எங்களுக்கு நீ படிக்கணும். நல்லா படிக்கணும்டா. அதனால தான்டா படிச்சோம்ப்பா. என்ன நிறைய வேண்டாம்டா படுக்கணும். சண்டே தானமா படுப்பேன். இது சண்டே படுக்குது. நாளை எக்ஸாம் இருக்கு இல்லையா? சண்டைங்க பாரு. சன்லைட் மூத்துல வந்து அடிச்ச புறவா எழுப்புவா நீ. அங்கே வெளிச்சம் எல்லாம் வந்து என்ன மாதிரி விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகியாச்சுடா. அப்பா இப்போ வருவாவோ பிள்ளைய படிக்க வச்சியான்னு கேட்பாங்க. நான் உன்னை எழுப்பப்பட்ட பாடு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. டென்ஷனா இல்லையா இருக்கு எனக்கு. இப்போ பல்ல தேய்ச்சிட்டு ஓடிவா. உன்னை எழுப்பியே தொண்டை தண்ணிங்க எப்படி இருக்கு. குரல் வேற கட்டிட்டு வாய் கொளாடுறது. சீக்கிரம் போ. ஒரு டெய்லி சண்டே இப்படிதான். நான் சொல் பேச்சு கேளு மக்களே. செல்லம் கேளு. பாவப்படுவேன்னு நினைச்சாதடா. எல்லாம் உன் லைஃபுக்கு தாண்டா. என்ன நீ இப்போ படிச்சு நான் கண்ணு மூடி திறக்கும்போது நெக்ஸ்ட் மார்ச் வந்துடும்டா. அடுத்த வருஷம் 10th போர்டு எக்ஸாமு. நல்லா இப்பவுமே இருந்து படிச்சாதான்டா உண்டு. டெய்லி பூசண படிச்சிருந்தா நாளை எக்ஸாமுக்கு படிச்சு முடிச்சிடணும். நாளை எடுக்குது, நாளைக்குள்ளே படிச்சு முடிச்சிடணும். மார்க்கு நிறைய கிடைக்கும். அது உனக்கு எங்களுக்கு பெருமையோ இல்லையோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கண்டா. சரியா? படிப்பியா மக்களே? படிப்பியாடா? கவலையா இருக்குடா. இல்லைம்மா, நீ படிச்சனண்டா. நீங்க நல்லா இருந்தா தானடா நாங்க நல்லா இருக்க முடியும். நாங்க நல்லா இருந்தா தானே நீங்க நல்லா இருக்க முடியும். சரியா? படிப்பு பல்லது ஓடி பல்லு தேய்ச்சிட்டு வா. டிஃபன் எடுத்து வச்சுக்கிட்டே வந்த உடனே டிஃபன்ல சாப்பிட்டு படிக்க தொடங்கிருக்கன்னு. என்ன பேஸ்ட் அங்கே இருக்குப்பா. அப்பா பெரும் பாடப்பா. இப்போ உள்ள பிள்ளைகளை காலையில எழுப்பி படிக்க வைக்கிறதுக்கு பெரும் பாடு.